வணக்கம் நண்பர்களே. ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பு கரூரில் 41 பேர் துள்ள துடிக்க உயிரிழந்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற, அன்றைக்கு ஒரு கட்சியின் தலைவராக இருந்த விஜய் அவர்கள் அந்த இடத்துக்கு வருகிறேன் என்று சொன்ன நேரத்துக்கு தாண்டி 12 மணிக்கு வரனாரு, 2:30 மணிக்கு வரனாரு. அந்த டைம் எல்லாம் வரனாருன்னு அவங்க கட்சி ஆட்கள் சொன்னதுதான். அவர்கள் சொன்ன வீடியோக்கள் இன்னும் கூட இருக்கு. இதையெல்லாம் தாண்டி 7 மணி நேரம் தாமதமாக அவர் வந்து சேர்ந்தாரு. அந்த ஒரு பொறுப்பற்றத்தனம், தவறான அந்த கூட்டத்தை தவறாக வழி நடத்தியது. இந்த குற்றங்களின் அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னா 41 பேரை கொன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்செயலில் விஜய்க்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் இறந்து விட்டால், ஒரு மாணவன் நீச்சல் குளத்தில் விழுந்து பலியாகிறான், அது கட்டடத்தின் மாடியிலிருந்து விழுந்து குச்சிடுறான், ஏதோ ஒரு வகையில் ஒரு மாணவன் உயிரிழந்தால் முதலில் கைது செய்வது யாரை? ஒரு அந்த கல்லூரியுடைய தாளாளர், கல்லூரியின் முதல்வர், கல்லூரியின் ஆசிரியர், அத்தனை பேருமே கைது பண்றாங்கல்ல. அவங்கெல்லாம் இந்த மாணவனை தள்ளி விட்டாங்களா? அவங்கெல்லாம் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னா அவர்கள் அதற்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லிதான் அரெஸ்ட் பண்றாங்க. அப்படி கைது செய்யப்பட்டிருக்க வேண்டிய நபர் யாருன்னா இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள். அன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், கரூரிலிருந்து தப்பியோட விட்டிருக்க கூடாது. அதே போல அந்த குற்றச்சம்பவத்தில் அந்த குற்ற பத்திரிகையில முதல் பெயராக விஜயின் பெயர் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். எல்லோரும் அதைத்தான் எதிர்பார்த்தோம். ஏன்னா முதல் குற்றவாளி விஜய் தான். விஜய்க்காகத்தான் அந்த கூட்டம் கூடுச்சு, விஜய்க்காக தான் அந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணுச்சு, விஜய் கட்சி தான் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுச்சு. விஜயை பார்க்க தான் வந்தாங்க. புசியானதை பார்க்க வரல, மதியரனை பார்க்க வரல, நிர்மல்குமாரை பார்க்க யாரும் வரல. பார்க்க வந்தது யார? இவரைத்தான். இவருடைய பொறுப்பற்றத்தனம் தான் அத்தனை பேருடைய உயிரை பலியடிச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னு பாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய குற்றம் நடந்து அதில் நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு நபரை அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், துணை முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அல்லது அந்த காவல்துறை, இவங்க அத்தனை பேரும் ஃப்ரீயா வந்து விட்டுட்டாங்க, சுதந்திரமா விட்டாங்க. நீ தாராளமா ஓடுறாச்சா, நீ ஓடி போய் பதுங்கிக்க, உன் வீட்டுல போய் படுத்துக்க, நீ 1 மாசம் கூட வெளியே வராத. இந்த சம்பவத்தில் தேடப்படுகிற நபர்கள் சொன்னவங்க மட்டும் இல்ல, தேடப்படுகிற பட்டியலில் இல்லாத நபர்கள் எல்லாம் வந்து தலைமறைவா போயிட்டாங்க. எத்தனை நாளைக்கு? கிட்டத்தட்ட 1 மாத காலத்துக்கு மேல ஒரு பேரை வந்து தலைமறைவா தான் இருந்தாங்க. அன்றைக்கு இந்த அரசு செஞ்சிருக்க வேண்டியது என்ன? ஒரு சிம்பிளா ஒரு எஃப்ஐஆர், ஒரு கைது. ஒரு எஃப்ஐஆர், ஒரு கைது மட்டும் போட்டிருந்தா இவர்கள் வெளியிலேயே வந்திருக்க மாட்டாங்க. இந்த கட்சி அன்றைக்கே அந்த கரூர் சம்பவத்தோடு, அந்த கரூரில் உயிரிழந்த அந்த பிணங்கள் இருக்கு, அந்த பிணங்களோட புதைக்கப்பட்டிருக்கு அந்த கட்சி. ஆனால் அந்த மிகப்பெரிய மாபெரும் தவறு, பெரிய பிளண்டர் சொல்றமே, அந்த பொலிட்டிக்கல் பிளண்டரை செஞ்சது யாருன்னா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது அவர் நினைச்சது என்ன? நம்ம கையை வச்சுட்டா உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வரும், பிஜேபி தலையிடும், இவனை ஒரு பெரிய ஆளாக்கும், தேவையெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரியான ஒரு தப்பை செஞ்சிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சார். ஆனால் அதுதான் மிகப்பெரிய தப்பு. யார் வேணா வரட்டுமே, பிஜேபி வரட்டும், மோடி வரட்டும், அமைச்சரே வந்து உட்காரட்டும், போய் பெயில் எடுக்க போய் ஸ்டேஷன்ல போய் உட்காரட்டும். உங்களுடைய கடமை என்ன? இவ்வளவு பெரிய குற்றம் நடந்திருக்கு. இந்த குற்ற சம்பவத்துக்கு முக்கியமான காரணம் இவர் தான், இவருடைய ஆட்கள் தான். மொத்த பேரை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டு 1 மாத காலம், ரொம்ப நாள் இல்ல, 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்கல்ல, அடுத்து இன்னொரு 10 நாள் ரிமாண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துருக்கணும். இன்னைக்கு இவ்வளவு வாய்க்கிழியே பேசுறாங்கல்ல, ஒருத்தர் கூட வந்து நடவடிக்கை இருக்க மாட்டாங்க. அதோட வந்து துண்டக்கானம் துணியக்கானம் ஓடி இருப்பாங்க. இப்படி ஒரு கட்சியோ இப்படி ஒரு அரசியல் விபத்து தமிழ்நாட்டில் நடந்திருக்காது. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அப்பாவும் மகனும் பெருந்தன்மை அரசியல், ரொம்ப ஜென்டில்மேன் நாங்க அப்படின்னு வந்து நீங்க பெருந்தன்மை அரசியல் பார்த்தனுடைய விளைவு இன்னைக்கு திமுகவுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க? ஒரு கட்சியினுடைய தலைவர், எதிர்கட்சி தலைவர், அவருக்கு வந்து முதல்வருக்கு இணையான ஒரு அந்தஸ்து இருக்கு அவருக்கு, அவரை வந்து ஜஸ்ட் லைக் தட் அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு? ஒரு பேச்சுக்காக. அந்த பேச்சு என்னங்கிறத சொல்றேன். இந்த பேச்சு நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த பேச்சு அதுல என்ன தப்பு இருக்குன்றத இவங்க எல்லாம் ஆளாளுக்கு, இந்த குருடை வந்து யானையை தடவி பார்த்த கதையை வந்து ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அப்படி இல்லாம அந்த பேச்சு நேரடி அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். இப்போ நீங்க அதை மட்டும் செஞ்சிருந்தா இன்னைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை இல்லை, ஆட்சியும் போயிருக்காது, இவர்கள் எல்லாம் காணாம போயிருப்பாங்க.
மத்திய அரசு வந்துடும், பாஜக பின்னாடி இருந்து இயக்கம். அன்னைக்கே பாஜக தான் பின்னாடி இருந்தது. இருந்துட்டு போட்டுமே, அதை எக்ஸ்போஸ் பண்ண நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது இல்ல. ஆனா அத்தனையும் கோட்டை விட்டீங்க. அதனுடைய விளைவு இன்னைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், முதல்வருக்கு இணையான அந்தஸ்து உள்ள அந்த எதிர்கட்சி தலைவரை ஜஸ்ட் லைக் தட் வந்து கைது பண்ணி தஞ்சைக்கு கூட்டிட்டு போறாங்க. குளியலறையில் இருந்த அந்த மனிதரை வந்து கைது பண்றாங்க. இத்தனைக்கு நீதிமன்றம் 12 மணி வரைக்கும் அவரை கைது பண்ணக்கூடாது அப்படின்னு வாய்மொழி உத்தரவு போடுறாங்க. அது டேஷ் ஆகுது, நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு 11 மணிக்கு அவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. திமுகவின் கவனம் எல்லாம் இப்போ முழுக்க முழுக்க உதயநிதி கைதுக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம், கண்டனம், பேட்டிகள் இதுலயே வந்து கழியுது. திமுக செய்ய நினைச்சது என்ன? அரசியல். என்ன அரசியல்? இந்த தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய காவிரி தண்ணீர் வரல, 5 வருஷம் டான் அப்படி அங்க கடிகாரம் அடிக்குதோ இல்லையோ, நாள்காட்டியில அந்த தேதி வருதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி போய் ஸ்டாலின் ஜூன் 12ஆம் தேதி போயிட்டு மேட்டூர்ல நிப்பாரு, உதயநிதி போய் நிப்பாரு. அங்க விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்தவர் கூட அந்த தண்ணி வந்து கடைமடை வரைக்கும் பாயும், குறுவை சாகுபடி செழிப்பா நடக்கும். அந்த சாகுபடி அங்கு விளையிற நெல்லின் அளவை பார்த்து மத்திய அரசு அலரும். ஞாபகம் இருக்கா? மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டில் அதிகமா நெல் விளையுது, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன் அவ்வளவு நெல் விளையுதுன்னா நீங்க கொடுக்குற ஊக்கத்தொகை தான் காரணம். ஒரு குவிண்டாலுக்கு வந்து நீங்க 3000 வரைக்கும் கொடுக்குறீங்க, இது நல்ல வருமானம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நெல் விளைய வைக்கிறதுல இறங்குறாங்க. அங்க சேர்த்து வைக்க இடம் இல்லாத அளவுக்கு நெல் விளைச்சல் அதிகமாயிடுச்சு, அதனால அதை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொன்னது இந்த ஒன்றிய அரசு. நிர்மலா சீதாராமன் கடிதம் எழுதி அந்த கடிதத்தை வெளியிட்டு இருந்தாங்க, நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி பண்ணியிருக்காங்க? இன்னைக்கு 12ஆம் தேதி கரெக்டா தண்ணி திறக்கணும், அது இந்த வருஷம் திறக்கல. குறுவை சாகுபடி டோட்டலா அவுட். 5.5 லட்சம் ஹெக்டேர்ல நடக்க வேண்டிய குறுவை சாகுபடி 1 லட்சம் ஹெக்டேர்ல நின்று இருக்கு. எப்படி 6ல் 1 பங்கா மாறி இருக்கு. அவ்வளவு விளைச்சலை வந்து கட்டுப்படுத்துறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, யாருக்கு யார் யாருக்கு எப்படி எல்லாம் அதுல தொடர்பு இருக்குன்னு தெரியும். அவங்க நினைச்ச டார்கெட் என்ன? இதை வந்து மட்டுப்படுத்தணும். தமிழ்நாட்டில் அதிக விளைச்சல் இருக்கு, அது மட்டுப்படுத்திட்டாங்க. ஒரு பக்கம் இதை எக்ஸ்போஸ் பண்ணி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு இங்க இப்ப இருக்கிற இந்த விபத்து அரசும் சரி, இது விபத்தால வந்த அரசு தான் இந்த அரசு. இவர்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த முகமூடி அரசு ஒண்ணு இருக்கு பாருங்க, பாஜக அரசு, அந்த அரசு. அதே போல இவர்களோடு வந்து ஒரு அதாவது இதை விட ஒரு கேவலமான அரசியல் எதுவும் கிடையாது. காங்கிரஸ் பண்ற அரசியல் அவ்வளவு கேவலமான அரசியல். அந்த காங்கிரஸும் சரி, இவர்கள் அத்தனை பேருமே கூட்டா சேர்ந்து ஒரு சதி பண்றாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வேலையில தீவிரமாக இறங்குற அந்த திமுகவை எங்க வந்து நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா? ஒரு சொல்லாத வார்த்தைக்கு ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணி அவரை ரிமாண்ட் பண்றதுக்கு கூப்பிட்டு போறாங்க. சரி, இப்போ உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினார்? அவரு இந்த டம்மி முதல்வர், அத உதயநிதி ஸ்டாலின் சொல்றேன், இந்த முதல்வர் எப்படி டம்மியா இருக்காரு, எப்படி பொம்மையா இருக்காரு. இவர் எதையும் வாயை திறக்க மாட்டேன்றார். தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்தாலும், விவசாயிகளுக்கு எதிராக அநியாயம் நடந்தாலும், மாணவர்களுக்கு எதிராக அட்டுவழி நடந்தாலும், எப்படிப்பட்ட மோசமான காட்சிகள் அரங்கேறலாம் அதை பத்தி எல்லாம் பேச மாட்டேன்றாரு. அவங்க கட்சிக்காரங்க அவ்வளவு அட்டுழியத்தில் ஈடுபடுறாங்க, அதை கண்டுக்க மாட்டேன்றாரு. பேசாத முதல்வர் இவர், டம்மி முதல்வர் இவர் அவர் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் தேதி டான்னு தண்ணி வந்ததுப்பா. நம்ம முதல்வர், நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருந்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னும் போது கூட்டத்தில் இருக்கிறவங்க கேட்கிறான், ஒரு குறிப்பிட்ட நடிகையை சொல்லி அங்க மட்டும் தண்ணி வருதான்னு கேட்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த என்ன அர்த்தம் எடுத்துக்கிறதுக்கு? அதுக்கு அர்த்தம் அங்க ஒரு குறிப்பிட்ட நடிகை வீட்டுல மட்டும் தண்ணி தடையில்லாம வருது இல்ல, ஏன் வந்து விவசாயிகளுக்கு வரலன்னு அர்த்தம். அதை வந்து அவர் அங்கெல்லாம் வருங்க, இங்கெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் காவிரி தண்ணி சொல்றேன்னு சொல்றாரு உதயநிதி ஸ்டாலின். நீங்க இந்த வீடியோவை பாக்குற அத்தனை பேரும் நேரடியா இதுக்கு நீங்க என்ன அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். இது ஒரு செக்ஸோட சம்பந்தப்படுத்திதான் இதுக்கு அர்த்தம் எடுத்துப்பீங்களா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல அத்தனை விவசாயிகள் மத்தியில ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, அதற்கு அங்கிருப்பவர்கள் பதில் சொல்ல, அங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க கேள்வி. அப்போதும் கூட அந்த குறிப்பிட்ட நடிகையின் பெயரை வந்து இவர் சொல்லல. சொல்லாம அங்கெல்லாம் வருங்க தண்ணி, உங்களுக்கு தானே வரல. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன மறைமுக அர்த்தம், நேரடி அர்த்தம் என்ன இருக்கு? வசதியானவங்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி நல்லா தான் வருது, ஏதாவது அங்க தடைப்படுதா?
வசதியான வீடு, செல்வாக்கான வீடு, முக்கிய பிரமுகர்கள் வீடு, விவிஐபிகள் வீடு, அவங்க வீட்டுக்கெல்லாம் தண்ணி, கரண்ட், பால் எல்லா சப்ளையும் கரெக்டா நடக்குது. ஆனா விவசாயிகளுக்கு மட்டும்தான் இது எதுவுமே சரியா வர்றதில்ல. தண்ணியும் வரல, கரண்ட்டும் வரல, மற்ற அடிப்படை தேவைகள் எதுவுமே அவங்களுக்கு நடக்கல. இதை நீங்க எப்படி தவறாக அர்த்தத்தில் எடுத்துப்பீங்க? எவ்வளவு கேவலமான, ஏன்னா அவருடைய நோக்கம் ஒண்ணுதான். இது இல்ல அவங்களுக்கு பிரச்சனை. அவங்க பிரச்சனை என்னன்னா, நீ ஒரு டம்மி, உன்னால என்னை எதிர்த்து பேச முடியாது, வர்ற அவனை சட்டமன்றத்தில் வச்சு உன்னை பாத்துக்கிற, சட்டமன்றத்தில் 5ஆம் தேதி கூடுதல பட்ஜெட் கூட்டம், அன்னைக்கு உன்னை விடமாட்டேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. எங்கடா இந்த பையன் வந்தான்னாக்க தொடர்ச்சியா நம்ம கேள்வி கேட்டு திணறடிக்கிறான். உடனுக்குன்னே நம்மளால பதில் சொல்ல முடியல. அடுத்த நாள் ப்ரிப்பேர் பண்ணி பேசினா அதை பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க, காலி பண்றாங்க. அப்படிங்கிற அந்த வெறி, அந்த ஆத்திரத்துல உதயநிதி ஸ்டாலினை முடக்கி வச்சிருக்காங்க. இப்ப இவ்வளவு பொங்குறீங்களே, பெண்ணுரிமை, பெண்களை இழிவுபடுத்துறாங்க, அதை அனுமதிக்க முடியாது, பெண்ணுக்கு எதிராக பேசுற யாரையும் நாங்க கிழிச்சு போட்டுருவான்னு. பெண்ணுக்கு எதிரான அத்தனை அக்கிரமங்களில் ஈடுபட்டுக்கிறது யாருக்குன்னா உங்க கட்சிக்காரங்க தான், உங்க கட்சி நிர்வாகிகள் தான். லிஸ்ட் எவ்வளவு பெரிய லிஸ்ட். நீங்க ஆட்சிக்கு 3 மாசத்துல ஆலந்தூர்ல பெண்ணை அந்த வட்ட ஒன்றிய செயலாளர் ஒரு வன்புணர்வு பண்றான். ஒரு எம்எல்ஏ பேரை சொல்லிட்டு அவங்க நண்பர்கள் கட்சிக்கார பெண்ணையே கெடுத்துட்டாங்க. அந்த பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் பலன் இல்லாம போய் அவங்க புலம்புறாங்க. கடைசியில பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியை விட்டு நீக்கிறீங்க. ஒரு எத்தனை பெண்கள் இது போல, அதாவது லேட்டஸ்ட் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் எத்தனை பெண்களை அவர் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கார். அதே போல சேலத்துல ஒரே நபர் எத்தனை பெண்களை, கிட்டத்தட்ட 100 பெண்களை இந்த பாலியல் ரீதியான தொல்லைக்கு ஆட்படுத்தி அவங்க தொழிலையே மாத்திருக்கார். இவ்வளவு விஷயங்கள் நடந்தது யாருடைய ஆட்சியில? திமுக ஆட்சியில் இல்ல. நீங்க எல்லாம் மறந்து போய் உடனே பழக்க தோசையில எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்ற ஆள் தானே. இதெல்லாம் நடந்தது திமுக ஆட்சியில் இல்ல, உங்க ஆட்சியில, உங்களுடைய இந்த 75 நாள் ஆட்சியில இவ்வளவு நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் மீது ஒரு துரும்பை கூட கிள்ளி போடல இந்த அரசு. எந்த பெண்ணின் பெயருமே ஒரு உச்சரிக்கல உதயநிதி ஸ்டாலின். நல்லா நோட் பண்ணிக்காங்க. நான் எனக்கு ஒன்றும் இதை பூசி போட வேண்டிய அவசியம் இல்லை. திரும்ப வேணா போய் அந்த வீடியோ போய் எந்த பெண்ணின் பெயரையும் அவர் உச்சரிக்கவே இல்லை. கூட்டத்திலிருந்து உச்சரிக்கிறதுக்கு ஒரு பதிலை மட்டும் சொல்றாரு. அங்கெல்லாம் வருங்க, உங்களுக்கு தான் வராது, இங்கதான் வராது, நான் காவிரி தண்ணியை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல என்ன நீங்க டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், ஆபாசம், இது வாயில சொல்ல முடியாத அளவுக்கு கூசுறது. என்னப்ப வாயில தானே சொன்ன, என்ன இதுல கூச்சம் வந்துருச்சு உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே வக்கிரம், எப்பவுமே இந்த அழுக்கோட தான் நீங்க திரியுறீங்க. உங்க புத்தி எப்பவுமே சாக்கடையில தான் இருக்கு. அதனுடைய விளைவு நீங்க அதற்கு ஒரு சாக்கடை அர்த்தத்தை கற்பிச்சீங்க. இப்போ அதற்கு 9 பிரிவுகள்ல உதயநிதி ஸ்டாலின் மீது வழக்கு போட்டு இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் கைது பண்ணியிருக்காங்க. இப்போ இது யாருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்குன்னு தெரியுமா? பாஜக RSS கூட்டம் அப்படி கொக்கரிக்குது. அவ்வளவு சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உதயநிதி அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அவர் சனாதனத்துக்கு எதிராக பேசினார். சனாதனத்தை டெங்கு, கொசு, மலேரியா, அந்த மலேரியா டெங்கு காரணமான அந்த கொசுவை ஒழிக்கிற மாதிரி ஒழிச்சிடணும் அப்படின்னு அவர் பேசினார். இவங்க எல்லாரும் பொங்கி எழுந்துட்டாங்க, எல்லாருமே பொங்கிட்டாங்க. அதாவது சனாதனிகள் எல்லாம் சனாதனம்னா என்ன தெரியுமா, சனாதனம் என்ன தெரியுமான்னு அர்த்தம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச சனாதனம் என்னன்னா ஜாதி வேற்றுமை, ஜாதியால மக்களை பிரிக்கிறது, ஜாதியால மக்களை இழிவுபடுத்துறது, மதத்தால் மக்கள் மீது வன்மத்தை ஏவுறது, அதே போல மக்களை எப்போதும் பிற்போக்குத்தனத்திலே வச்சிருக்கிறது, மூடத்தனத்திலே அழுத்தி வச்சிருக்கிறது. இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச சனாதனம். அதைத்தான் ஒழிக்கணும்னு சொல்றோம். அதை ஒழிக்க வேணாமா? நீங்க சொன்னீங்களே உயர்ந்த சனாதனம், பெற்றோர்களை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும். உங்க சனாதனத்தில் பெண்களை மதிக்கணும்னு இல்லை, பெண்களை இழிவுபடுத்தணும்னு தான் இருக்கு அதுல. ஆனா நீங்க சொல்ற இந்த உயர்ந்த கோட்பாடுகள் எல்லாம் அந்த சனாதனத்தில் இருந்தா அது யாரும் ஒழிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அந்த சனாதனம் இருந்துட்டு போட்டோம், யார் அதை வேணான்னு சொல்ல போறா? உயர்ந்த கோட்பாடுகள், உயர்ந்த விஷயங்கள்லாம் இருக்கிற ஒரு ஒரு கோட்பாட்டை யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? நம்ம வேணான்னு சொல்றது இது டெங்குவை பரப்புற கொசு மாதிரி மோசமான கருத்துக்களை திணிக்கிற அந்த கோட்பாட்டை நாங்க நீக்கிறோம். அதை நீக்கிறதுல உங்களுக்கு ஏன்டா இவ்வளவு கோபம் வருது அப்படின்னு பேசி
அது கடைசியில பல இடங்களில் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குகள் இருந்தாலும் ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் வெளியே வந்துட்டாரு உதயநிதி. ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த உதயநிதிய சனாதன விஷயத்துல ஒண்ணும் பண்ண முடியல. பயங்கர ஷார்ப்பா இருக்கான் அந்த ஆளு. உடனே ரிப்ளை கொடுக்குறான். அதுவும் வந்து வெளியே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய ரிப்ளை எல்லாம் இருக்கு. இவனை எப்படிடா முடக்கிறது? அதுல சட்டமன்றத்துல கேள்வியா கேட்கிறான், என்ன பண்றது? இப்படி எல்லாம் யோசிச்சு கடைசியில இதுதான் சரியான வழி, உள்ள போடு. ஒரு பக்கம் பாஜக பரிவாரங்களுக்கு ஒரே ஆனந்தம், நம்மால முடியாது, நம்முடைய ஏவல் ஆட்கள் வந்து கரெக்டா செய்யறாங்க. நம்ம இதுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி கூட செய்ய மாட்டார் அதை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சபட்சம் சில விஷயங்கள்ல சமரசம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து புரண்டு பிடிச்சார். அது அவங்களுக்கு மிகப்பெரிய கடுப்பு. யாரு? இந்த ஒன்றிய பாஜக அரசுக்கு, RSS கூட்டத்துக்கு அதுவே பெரிய கடுப்பு தான். இவ்வளவு தூரத்துக்கு வந்து நம்ம கேட்டு கூட வந்து இந்த எடப்பாடி சில விஷயத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்றாரேன்ட்டு. அதை விட ரொம்ப எளிமையா இருக்கிறவங்க, கையாள்வதற்கு எளிமையா இருக்கிறது யாருன்னா இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசு, இந்த தாவேக அரசு ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கு. நமக்கு சொல்றதுக்கு முன்னே செய்யறாங்க. அவங்க தலையில, அதாவது காலால கோடு கூட போட வேணாம், போடலான்னு மனசுக்குள்ள நினைக்கும் போதே அவங்க தலையால செய்யறாங்க. அதை இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப 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 தேவைப்பட்ட அரசு இது. அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லாம் வந்து இதை கொண்டாடுகிறார்கள். வட இந்திய ஊடகங்களை பார்த்தீங்கன்னா, அடேங்க அப்பா, இப்படி ஒரு ஈனப்பிறவிகளை வந்து பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு உதயநிதி மேல எவ்வளவு பெரிய வன்மம். அதே போல இங்க தமிழ்நாட்டிலையும் கூட எல்லோருமே இந்த உதயநிதி என்ற ஒரு நபரை எவ்வளவு பெரிய ஆபத்தானவர், இவர் அரசியல்ல முழுமையா விஸ்வரூபம் எடுத்துட்டா நமக்கு எந்த அளவு ஆபத்து அப்படின்னு வந்து இவங்க யோசிக்கிறாங்க. அவருடைய விளைவு உதயநிதியோட கைதை அவர்கள் ஆதரிக்கிற அந்த போக்கை வந்து பார்க்க முடியுது. அவர் பேசாத வார்த்தைக்கு இவர்கள் இல்லாத பொருளை எல்லாம் வந்து கூடுதலா வந்து அவங்க சொல்றாங்க. அவரு ஒரு வார்த்தையை உச்சரிக்கவே இல்லை, ஆனா அந்த வார்த்தையை அவர் உச்சரிச்சாரு. அவர் அந்த வார்த்தையை வந்து விலக்கி சொன்னா ரொம்ப கொச்சையா இருக்கும். அவரு சட்டமன்றத்துக்குள்ள நுழைய தகுதி இல்லாதவர். இந்த ரேஞ்சுக்கு போறாங்க. ஏண்டா, அவரு தான் நேரடியாவே சொல்லிட்டாரு. இதுல என்ன நீங்க பொழிப்புற சொல்றீங்க? இதுல பொழிப்புற சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சட்டத்துக்கு தேவை பொழிப்புற இல்லைன்னா அவர் பேசின வார்த்தை நேரடியாக ஒரு பெண்ணை தாக்குற மாதிரி இருந்ததா, பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருந்ததா? அதுதான் சட்டத்துக்கு தேவை. ஆனா இதற்கு இவர்கள் இல்லாத கதைகள் எல்லாம் இட்டு கட்டி இன்னைக்கு வந்து பொதுவெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி பார்த்தாலும் நம்ம திரும்ப திரும்ப சொல்றதுதான், தமிழ்நாடு வந்து இது குட்டிச்சவரா போயிடும், மிக மிக மோசமான சூழலுக்கு போயிடும். இவங்கெல்லாம் வந்து தற்கொலைகள் இல்லை, இவங்கெல்லாம் மிக மிக ஆபத்தானவர்கள் அப்படிங்கிறத தான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தோம். அதை சரியான முறையில வந்து MK ஸ்டாலின் உள்வாங்கல. உண்மையாவே சொல்ற, சொன்ன யாருடைய கருத்தையுமே வந்து அவர் ஏத்துக்கல. இந்த நக்கீரன் கோபால் எத்தனை முறை எத்தனை மேடையில் சொல்லிப்பார், ஒரே ஒரு FIR போடுங்க, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க, எத்தனை வாட்டி சொல்லிப்பார். காதல் விழுந்துதா? ஆனா இன்னைக்கு உங்களுடைய நிலைமை என்னவா மாறி இருக்கு? இவங்க எங்க கொண்டு வந்து இந்த கட்சியை நிப்பாட்டுறாங்க? பொதுமக்கள் மத்தியில என்ன மாதிரியான ஒரு இமேஜை இந்த கட்சிக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப புரியும். நீங்க பல அரசியல் விமர்சகர்கள் அல்லது அரசியல் பார்வையாளர்கள் பலரும் இப்ப சொல்றதெல்லாம், நாங்க அப்போ இவங்களை இப்படியெல்லாம் நினைக்கல, நாங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம். இப்போ இவர்களுடைய பரிணாமம், இவங்க பின்னாடி இருக்கிற கூட்டம், இவங்க செய்ய போற அந்த ஆபத்துகள், இதெல்லாம் நினைக்கும் போதே வந்து ரொம்ப பயமா இருக்கு. இது வந்து MK ஸ்டாலின் தெரிஞ்சே இந்த ஒரு சூழலை தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்திட்டாரு. ஒரு வகையில் அவருக்கும் வந்து இதுல பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இனியோ இது வந்து இதோட நிக்காது. உதயநிதி ஸ்டாலினை கைது பண்ணதோட நிக்க போதா? இன்னும் என்ன மாதிரியான மோசமான காட்சிகள்லாம் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஏற்கனவே பேசுறத நிப்பாட்டிட்டாங்க, பல பேர் பேசுறத குறைச்சிட்டாங்க. வேண்டாம்பா, நமக்கு இது தேவையில்லாது, பேசினா கைது. இன்னும் ஏதாவது வந்து நம்ம சொல்லாத ஒண்ணு, பேசாத அந்த ஒரு வார்த்தையே பேசுறதா சொல்லி அங்க ஜட்ஜி கிட்ட வந்து போய் சொல்றாங்க. கட்சி ஆளுங்கட்சியா இருக்கு, ஒரு முதலமைச்சரே வந்து துணை போறாரு அப்படின்னும் போது வந்து ஜட்ஜி கொஞ்சம் யோசிப்பாரா என்னவோ இல்லையா? அதனால வந்து பேசுறது எதுக்கு வேண்டாம், அப்படியே என்ன கூட ஆதரவா பேசிட்டு போயிடுவோம். இன்னைக்கு நான் பலருடைய பேச்செல்லாம் கேட்டா கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா, அதே நேரம் வந்து ஆதரவா பேசிட்டு போயிடுறாங்க. எதுக்கு தொல்லை, இவங்களை வந்து நம்ம பேச போக அப்ப கேஸு, அப்புறமா யார் இதுக்கெல்லாம் அலையிறது, பொருட்செலவு, மன உளைச்சல், எதுக்கு இதெல்லாம்? அப்படி ஒரு நிலையை வந்து அவங்க அப்படி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க.
இதைத்தான் வந்து எதிர்பார்க்கறது. இந்த தாவேக அரசு என்ன எதிர்பார்க்குதுன்னா, பேசுகிறவர்கள், விமர்சனம் பண்றவங்க அவங்க அத்தனை பேருமே முடக்கிடணும். அவங்க பேசவே கூடாது. அதே போல அரசியல் கட்சிகள் பயப்படணும். ஏதாவது பேசினா நம்ம உள்ள தூக்கி போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணிருவாங்க அப்படின்ற பயத்துல அவங்க பேசுறதே தவிர்க்கணும். அதுதான் வந்து இந்த அரசனுடைய நோக்கம். அதை வெற்றிகரமாக அவங்க செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதற்கு இந்த அரசுக்கு துணையாக இன்னும் பல அமைப்புகள் வந்து அதுக்கு துணை போகுது. பேசக்கூடாது, விமர்சனம் பண்ணக்கூடாது, கடுமையா இவங்க பேசினாங்கன்னா அவங்கள முடக்கி போட்டுருணும்ன்ற அந்த அரசுக்கு துணையாக அதற்கு பல அமைப்புகள் கூட வந்து உறுதுணையா நிற்கிறாங்க. இன்னும் சில அரசியல் கட்சிகள் உறுதுணையா நிற்கிறாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் கிட்ட இந்த திமுக கிட்ட எவ்வளவு தூரத்துக்கு பலன்களை அனுபவிச்சிருப்பாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்ன்ற பேர்ல இங்க கூடவே இருந்து குப்பை கொட்டிட்டு போச்சிங்களே, அதுங்கெல்லாம் எவ்வளவு சலுகைகளை, எவ்வளவு உரிமைகளை, எவ்வளவு ஒரு ப்ரிவிலேஜஸ் இவங்கெல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு எப்படி என்ன மாதிரி நிக்கிறாங்க? வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருதா? வாயிலிருந்து ஒரு வார்த்தை, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுகிற திருமாவளவன் இன்னைக்கு என்ன பண்றாரு? இதெல்லாம் வந்து காலம் உங்களை கண்டிப்பா பண்ணி, தமிழ்நாட்டு வரலாறு மன்னிக்க முடியாத துரோகிகள் பட்டியல் இருக்கிறதெல்லாம் இந்த கும்பல், அதுவும் இந்த திமுகவுடைய முன்னாள் கூட்டணியில் இருக்க இவர்களை வரலாறு நிச்சயமாக மன்னிக்காது. இந்த தாவேக அப்படிங்கிற அரசை இந்த தமிழ்நாட்டு வரலாறு ஒருபோதும் மறக்கவும் மறக்காது, மன்னிக்கவும் மன்னிக்காது. எழுதி வச்சுங்க. இதுல எல்லாருமே உற்று நோக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாவேக அரசால எதையும் செய்ய முடியாது. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில் ஒண்ணு கூட முழுசா நிறைவேற்ற முடியாது, நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த நோக்கம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ இதுல இருந்து முழுக்க 5 ஆண்டு காலமும் திசை திருப்புறது மட்டும்தான் வந்து அவருடைய நோக்கம். இப்போ அவங்க மோதிரம் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, நீங்க வேணா பாருங்க அந்த மோதிர திட்டம் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் இவங்களுடைய அந்த செயல் திறனுங்கிறது. இவ்வளவுதான் அவங்களுக்கு. இதுல இருந்து டைவர்ட் பண்ணோம். உதயநிதி ஸ்டாலின் சொன்னதான் உண்மை. இதுல இருந்து இந்த மக்களுடைய அந்த கவனத்தை திசை திருப்பணும். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எதை பத்தி பேசுறாங்க? காவிரியில தண்ணி வரலன்னா பேசுறாங்க, அல்லது 2500 ரூபாய் கொடுக்கலன்னா பேசுறாங்க, எங்க பார்த்தாலும் கரண்ட் பில் 10 மடங்கு ஏறி போச்சுன்னு எல்லாரும் போராட்டம் பண்ணியிருந்தாங்களா அதை பத்தியே பேசுறாங்க. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எல்லா இடத்துலயும் கூக்குரல் வச்சு அதை பத்தியே பேசுறாங்க. சட்ட ஒழுங்கு சுத்தமா கெட்டு போச்சுன்றாங்களே அதை பத்தியே பேசுறாங்க. வெற்றிகரமா திசை திருப்பி வச்சுல இத்தனை விஷயங்களையும் அந்த அதுவும் குறிப்பா அந்த நீட்டுங்கிறத அதற்கு எதிராக ஒரு எதிர்ப்பு உணர்வுன்றது இங்க வந்துடவே கூடாதுன்றதுல எவ்வளவு குறியா இருக்காங்க. பாஜகவை விட அதிக அளவுக்கு அதில் அக்கறை காட்டுறது யாருன்னா இந்த தாவேக தான். நீட்டு விஷயத்துல ஒரு எழுச்சி வந்துடக்கூடாது. யாரு? தீக்காரங்க பர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஒரு ரோடு ஷோ நடத்துறேன்னு சொன்னாங்க. அதற்கு வந்து அனுமதி, முதல்ல அனுமதி வருது, ஆனா பிறகு அனுமதி மறுக்கிறாங்க. காவலர்களை குவிக்கிறாங்க தீக்கா திடல்ல. இப்படி அந்த ஜீவாதார பிரச்சனைகள், அடிப்படை பிரச்சனைகள் அத்தனையும் இங்க வந்து மக்களுக்கு பறிக்கப்படுகிறது, ஏமாற்றப்படுகிறார்கள். அந்த உணர்வு வந்துடக்கூடாது. அதை இருந்து திசை திருப்பணும்னா முழுக்க முழுக்க இந்த மாதிரி பரபரப்பு அரசியல், வாய் சவடால் அரசியல், பழி போடுற அரசியல், இந்த மாதிரி இருக்கிற தனது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மாற்று கட்சிகளை அடக்குகிற அரசியல், இதை கையாளணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய ஒரே அஜெண்டாவா இருக்கு. அதை நன்கு புரிஞ்சுக்க முடியுது. மக்களும் அதை புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. நீதிமன்றத்தில் உதயநிதியினுடைய அந்த கைதை எதிர்த்து திமுக மனு தாக்கல் செய்திருந்தது. அது பிற்பகல் 2:15 மணிக்கு வந்து விசாரணைக்கு வருது. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி இளந்திரையன் அவர்கள் உடனடியாக வந்து உதயநிதியை நீங்க விடுவிக்கணும், அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு வந்து தலையில நங்குன்னு திரும்ப குட்டுறாங்க. இதுங்கெல்லாம் வந்து என்ன ஜன்மங்கன்னு தெரியல, எவ்வளவுதான் இன்னும் இடி வாங்குவாங்க, குட்டு வாங்குவாங்கன்னு தெரியல. ஒவ்வொரு வழக்கிலும் இந்த மாதிரி வந்து கேவலப்பட்டுட்டு தான் நிற்கிறாங்க. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு பொய்யாக ஜோடிக்கப்பட்ட வழக்கு. காரணம், உதயநிதி பேசாத வார்த்தையே அவர் பேசுனதா வந்து இவங்களா வந்து மேனிப்புலேட் பண்ணி இந்த கேஸை வந்து கொடுக்குறாங்க. அந்த வீடியோ போட்டு பார்த்து ஜட்ஜிக்கு தெரியாதா? யாரு பார்த்தாலும் அந்த முன்னணி நடிகை அப்புறம் உங்க அண்ணன் இவங்க 2 பேரும் தொடர்புபடுத்தி பேசிட்டாரு அப்படின்னு நீங்களா கற்பனை பண்ணிட்டு உங்களுடைய வைல்டு இமேஜினேஷன், உங்களுடைய வைல்டு வக்கிர இமேஜினேஷனுக்கு எப்படிடா மற்றவங்க பொறுப்பாக முடியும்? இதைத்தான் வந்து இன்னைக்கு அங்க நீதிமன்றத்தில் வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் நடக்கும்னு தெரியும். ஆனா அவங்களுடைய நோக்கம் என்ன? திசை திருப்புறது.
அதை டைவர்ட் பண்ற பாலிடிக்ஸ் அவங்க வெற்றிகரமா செஞ்சுட்டாங்க. ஆனால் உதயநிதியை ரிமாண்ட் பண்ண முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இப்போ இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்ற ரிமாண்ட் பண்ற எண்ணம் எங்களுக்கு இல்லையா, அப்புறம் எது கைது பண்ண? கைது பண்ணும்போது என்ன சொன்னீங்க? தஞ்சாவூர் கூட்டு போய் ரிமாண்ட் பண்ண போறேன்னு சொன்னதை கூட்டு போனீங்க. ஆனா இப்ப அப்படியே உள்டா பல்ட் அடிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, ஜட்ஜி அங்க கொட்ட ஆரம்பிச்சிட்டார். இது அங்க எடுபடாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இவர்கள் கான்ஸ்டியூஷன் லா படி தவறான வார்த்தை ஏதாவது உதவி பேசியிருக்காரா, அதுதான் அர்த்தம். நீயா உள்ளுக்குள்ள அர்த்தப்படுகிறதெல்லாம் அவர் பதில் சொல்ல முடியாது, அவரு பொறுப்பாக முடியாது. அதனால இது நமக்கு எதிராக வருது, பேக் ஃபயர் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே பல்ட் அடிக்கிறாங்க. இல்ல இல்ல, நாங்க கைது பண்ணதை விசாரிக்கத்தான். விசாரணை இங்கே பண்ணுங்க. கைது பண்ணி விசாரணை தஞ்சாவூர் கூட்டு போய் அப்புறம் அங்கிருந்து திருப்பி இது அலைக்கழிக்கணும். இது ஒரு நாள் முழுக்க செய்தி ஆகணும். குறிப்பா வட இந்தியாவில் அது பெரிய அளவுக்கு பேசப்படணும். இவரை எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ரேஞ்சுக்கு தூக்கி வச்சு கொண்டாடினா ஒரு நாள் நீங்க எல்லாம் அப்படி ஆக முடியாது. வேணா பாருங்க, நாள் போகிட்டே இருக்கட்டும். இந்த நீங்க எல்லாருமே பார்க்க தான் போறீங்க. இருக்கிறதுலயே தமிழ்நாடு அரசியல் பார்க்காத ஒரு கேவலமான அரசியல்வாதி அப்படிங்கிற பேர் தான் கிடைக்குமே தவிர எம்ஜிஆர் ஜெயலலிதா ரேஞ்சுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த புகழும் கிடைச்சிடாது.